Hi friends, welcome to my channel. இன்னைக்கு exercise 3.4ல third sum பார்க்கலாம். So if x plus a x plus b x plus c equal to x cube plus 14x squared plus 59x plus 70 ஓகே கொடுத்துருக்காங்க. find the values of அப்படின்னு சொல்லி கீழே வந்து ஒரு 4 சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போது நமக்கு x plus a x plus b x plus c அப்படின்னாவே ஃபஸ்ட்டு இதோட அந்த ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதிடணும். ஃபார்முலா எழுதலாம். எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு என்ன எக்ஸ் க்யூபு ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ஏபிசி. ஓகேவா? ஸோ இதான் வந்து இதோட ஃபார்முலா. இப்போது நமக்கு கொடுத்துருக்க கொஷின் என்னன்றது ஓகே. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் க்யூபு ப்ளஸ் 14x ஸ்கொயர்டு 14x ஸ்கொயர்டு ப்ளஸ் 59x ப்ளஸ் 70. ஓகேவா? ஸோ இப்போ இதை பார்த்தாவே தெரியும் எக்ஸ் க்யூப் இருக்குது, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் இருக்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்க 14x ஸ்கொயர் இருக்குது, ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ வந்து 59 ப்ளஸ் இ இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு இங்கே என்ன இருக்குது, இதுக்கு நேரம் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது 14. ஸோ அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ என்ன ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 14. ஓகேவா? ஸோ போட்டுடலாம். இவ்வளோ தான் இந்த ஃபஸ்ட்டு. ஓகேவா? அடுத்து வந்துட்டு இப்போ இந்த சம் மூலமாக இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் வந்து 14 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து 59. ஸோ எக்ஸுக்கு முன்னாடி இது 59. ஓகேயா? ஸோ எழுதிக்கோங்க. ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஈக்குவல் டு எவ்வளோ 59. இது வந்து என்ன ஏபிசியா? அப்போ ஏபிசி ஈக்குவல் டு என்ன 70. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த 3 இதுவும் வந்து நம்ம வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா இது பின்னாடி சப்ஸ்டியூட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. ஸோ செகண்ட் சம் வந்து 1/a ப்ளஸ் 1/b 1/c. ஓகே. ஸோ இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து இந்த எல்சிஎம் ஃபார்மேட் மாதிரி இருக்கா. ஸோ நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் போடலாம், அந்த மாதிரி வந்து இப்போ போடலாம். ஸோ இப்போ இதை வந்து கீழே வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணோன்னா ஏபிசி. இப்போ வந்து 1/a அப்படின்னா இப்போ ஏ இருக்குது. ஓகேவா? மிச்சம் இல்லாத ஏபிசியில் வந்து 1/aனா ஏ இருக்குது, மிச்சம் இல்லாதது என்ன பிசி. ஓகே. ப்ளஸ்ஸு இப்போ 1/bனா பி இருக்குது, மிச்சம் இல்லாதது என்ன ஏசி ப்ளஸ் 1/c அப்படின்னா சி இருக்குது, மிச்சம் இல்லாதது என்ன ஏபி. ஓகேயா? புரியும் நினைக்கிறேன். கீழே வந்து ஏபிசி அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடுறோம். 1/aக்கு பார்த்தோம்னா இங்கே வந்து கீழே ஏ இருக்குது, மிச்சம் என்ன பிசி இல்லை, அதனால பிசி போடுறோம். பி வந்து பி இருக்குது, மிச்சம் 2 ஏசி அது போடுறோம். சி அப்படின்னா 1/cக்கு மிச்சம் ஏபி. ஓகே. மேலே வந்து ஏபி அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஸோ இப்போது ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏவா? ஓகே. ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ டிவைடட் பை ஏபிசி தான். இப்போ நம்ம முன்னாடி வந்து ஒரு வேல்யூ வந்து கண்டுபிடிச்சோம். ஓகேவா? என்ன ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ வந்து எவ்வளோ 59, ஏபிசி வந்து எவ்வளோ 70 பார்த்தோமா. ஸோ இப்போ இது வந்து 59/70 இதான் வந்து இதோட ஆன்சர். ஓகேயா? அடுத்து தேர்ட் சம் வந்துட்டு கொஷின் எழுதிக்கிறேன். a squared plus b squared plus c squared equal என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது a squared plus b squared plus c squaredனா a plus b plus c whole squared minus 2 of ab plus bc plus ca. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து என்னென்னு கண்டுபிடிச்சோம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து இங்கே கண்டுபிடிச்சிப்போம். என்ன ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்துட்டு 14 அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமா. ஸோ இப்போ 14 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆஃப் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சி எவ்வளோ 59. ஓகே. ஸோ
ஸோ 14 ஸ்கொயர் பண்ணால் 196 மைனஸ் 2 × 59 வந்து 118. 118. ஸோ 196 மைனஸ் 118 வந்து 78. ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. இதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4th சம் பார்க்கலாம் என்னென்னு. ஸோ 4th ஒன் வந்து கொஷின் எழுதிக்கலாம். A/BC ப்ளஸ் B/AC ப்ளஸ் C/AB. ஓகேயா? ஸோ இதான் வந்துட்டு 4th சம்மு. ஸோ இது வந்து இப்போ நம்ம வந்து எல்சிஎம் எடுப்போம்ல அந்த மாதிரி. ஸோ கீழே உள்ளதுக்கு பிசி ஏசி இது ஏபின்ட்டுருக்கா. ஸோ இதுக்கு காமனாக வந்து எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஏபிசின்னு தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போது இதை நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். இப்போ A/BC அப்படின்னு இருக்கோங்களேன். இங்கே வந்து நமக்கு எல்சிஎம் என்ன ஏபிசியா, இங்கே பிசி இருக்குது, ஏ மட்டும் இல்லை. ஓகே, அதனால் வந்து இப்போ ஏ மல்டிப்ளை பண்ணோன்னா பிசி இன்ட்டு ஏன்னா ஏபிசி எழுதுமா. ஸோ அப்போ மேலே ஏ போடுமா. ஸோ இப்போ ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து B/ACன்னு இருக்கும். ஓகே, ஸோ இப்போது B/ACனா ஏபிசி எல்சிஎம்மாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து என்ன பி இல்லை. ஸோ பி போடுவோம். அப்போ இங்கேயும் பி போட்டால் பி இன்ட்டு பி ஸ்கொயர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து C/AB இன்ட்டு இங்கே ஏபிசி அப்படின்னா ஏயும் பி இருக்குது, சி இல்லை. ஸோ சி போட்டோன்னா சி ஸ்கொயர்ட் ஆயிருமா. ஸோ இப்போ என்ன எழுதுவோம், ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் சி ஸ்கொயர்டு. ஓகே, ஏ ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு சி ஸ்கொயர்டு டிவைடட் பை ஏபிசி. ஓகேவா? ஸோ இப்படின்னு எழுதுவோமா. இப்போது இதை இது பண்ணால் நமக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபார்முலா வந்து போட்டோம். ஓகே, என்னென்னா ஆக்சுவலாக வந்து இப்போது இது வந்து நீங்கள் எப்படி எழுதலாம். ஏன்னா இல்லைன்னா வந்து மேலே உள்ள சம்மில் வந்து பாருங்களேன், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயருக்கு வந்து அந்த ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன நம்ம 78ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா. ஸோ அதனால் நீங்கள் வந்து டேரெக்டாக 78 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, கண்டுபிடிச்சனால டேரெக்டாக 78 அப்படின்னு போட்டுக்கோங்க. டிவைடட் பை ஏபிசி வந்து என்னது, ஏபிசி வந்து முன்னாடி நம்ம இங்கே வேல்யூஸ் வந்து நம்ம முன்னாடியே இங்கே எழுதணும், கீழே எழுதணும். ஏபிசி என்ன 70 அப்படின்னு சொல்லி எழுதணுமா. ஸோ வந்து இங்கே வந்து எழுதிக்கலாம் ஏபிசி வந்து 70 அப்படின்னு. ஓகே, ஸோ அப்போது ஆன்சர் வந்துட்டு என்னென்னா 78/70 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ 78/70னா இதையும் வந்து 2 டேபிளால் அடித்து கொடுக்க முடியும். 2 டேபிள் அடிச்சோன்னா 3 2 6 1 35, 3 2 6 1 9 2 18. ஓகே, ஸோ 39/35 இதான் வந்துட்டு இதோட ஆன்சர். ஓகே, ஸோ இதை வந்து நான் மேலே நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். இந்த பாருங்கள், இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்றனால இதோட ஆன்சரை வந்து நான் அப்படியே டைரெக்டாக உங்களுக்கு இங்கே போட்டுட்டேன். இல்லைன்னா நீங்கள் இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் செய்யணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதில் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நியூ வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.